என்ன ப்ரோ குழந்தை அழுகுது, சேதனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, சேதனை வேற ஆப்போசிட் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. இதை நம்பலாமா வேணாமா? இதை நம்பி போய் எபிசோட் பார்க்கலாமா வேணாமா? பட் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதா. இது ஏதோ ரோஸ்ட் மாதிரி தெரியல, செல்லம்மா தட்டை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மளால பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள ஜெஃப்ரிக்கான நியாயம் கிடைக்குது போல. ஜெஃப்ரிக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னா இந்த ராஜாங்கம் டாஸ்க் இருக்குல்ல, இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு தடவை லைன் கிராஸ் பண்ணி வந்திருப்பான். அது வேணும்னு வந்தானே தெரியாம வந்தாலும் தண்ணி எடுக்க வந்திருப்பான். அப்ப தண்ணி எடுக்க வந்துட்டா நீ வேணும்னு வந்துட்ட, வா நீ பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்ப அது என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்க இருந்து கிண்டலா கேட்டுக்கிட்டே இருப்பான். என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுங்க, என்ன ராணி சொல்லுங்க அப்படி. ஏன்னா அவன் ஆப்போசிட் நாட்டில் உள்ளவன், உங்க நாட்டுக்காரன் அவன் ஜாலியா பேசுறதுக்கு, ஆப்போசிட் நாட்டுக்காரன் அப்படிதான் பேசுவான், எகத்தலமா பேசதான் செய்வான். அதே மாதிரி அவன் பேசினான். பேசும்போது ராணிக்கு டக்குன்னு சூடாயிட்டேன்னா இந்த ராணி வந்து லைட்டா உப்பு போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க போல. டக்குன்னு ராணிக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 சிட்ட போடுறா, நீ 100 தடவை உட்கார்ந்து அதாவது தோப்புக்கரணை இருக்குல்ல 100 தோப்புக்கரணை போட சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அவன் சொல்லுவான், நல்லா யோசித்து தான் சொல்றீங்களா, 100 தோப்புக்கரணை போட்டோமா, நல்லா யோசிச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்களும் என்கிட்ட மாட்டுவீங்க, அப்ப நானும் வச்சு செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அங்க உடனே ராணி 100 தோப்புக்கரணை போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோத்து முட்டை ராணி வந்து முக்கி கத்திருப்பாங்க. அப்பவே நமக்கு தெரியும் ரைட் இது பேக் ஃபயர் ஆக போது. ஏன்னா ராணிக்கு அவ்வளவு வன்மம், ஆப்போசிட்ல ஸ்கோர் பண்றான், நம்மளை கிண்டல் பண்றான், அவனை எப்படியே அடிக்கணும்னு சொல்லி 100 தோப்புக்கரணை போட வச்சாச்சு. இது ராணி கடைசியில நிறைய டைலாக்லாம் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்றேன், 100 தோப்புக்கரணை போட்டிருப்பான். இதுல பெரிய காமெடி என்னன்னா அவன் போடும்போது 100 போட்டுருவான். இருந்தாலும் நம்ம கூணு கிளவி இருக்குல்ல, குனிஞ்சுக்கிட்டே ஒரு கிளவி சுத்தி இருக்குமா பவித்ரா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 70 78 80 அவன் 100 முடிச்சிருப்பான். 80 வந்திருக்கு நீ போடுன்னு சொல்லிட்டு அவனை போட வச்சுட்டே இருந்திருப்பாங்க. அவன் போட்டுட்டு அங்கே போகும்போதே வான் பண்ணிட்டே தான் போவான், அவங்கள வச்சு செய்ய விட மாட்டேன், நீங்க என் கோட்டை தாண்டி வருவீங்களா, நான் அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அது என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு போட்டப்பவே நைட் வந்து அவனுக்கு கால் ஒரு மாதிரி ஆகி வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த நாள் காலையில் கால் வலின்னு சொல்லி உட்காந்துருப்பான். ஆக்சுவலாக இது கால் வலிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வலிக்கும். 100 தோப்புக்கரணை எல்லாம் தொட வலிக்க ஆரம்பிச்சிடும். இது நார்மலா இப்போ நீங்க வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் அத்தலட்டா இருக்கீங்க, அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, தொட வந்து கொஞ்சம் லூஸாவே இருக்கும், நீங்க வந்து தைஸ்லாம் கொஞ்சம் லூஸா இருக்கனால உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. பட் சடனா போட சொல்லும் போது அந்த மசில்ஸ்லாம் இழுக்கும்ல, அது பயங்கரமா அடுத்த நாள் பெயின் ஆக்கி கால் வந்து கண்டிப்பா வீங்கிரும். ஓகேவா, அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது இந்த பொண்ணு வேணும் வன்மத்தில் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அவன் கால் வலி, அன்னைக்கு நைட்டே அவன் கால் வலின்னு படுத்திருக்கும் போது இங்க சொல்லுவாங்க எதுக்கடி 100 கொடுத்த, அவனுக்கு கால் வலிக்குன்னு படுத்துட்டான். அப்படி பண்ணாது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது நான் வேணும்னு தான் கொடுத்தேன், அவனால போட முடியும்னு சொல்லி தான் கொடுத்தேன், நீங்க அதுக்கே நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பத்தி தேவையில்லாம, எனக்கு தெரியும் அவனால போட முடியும், ஏ ஜெஃப்ரி கால் வலிக்காடா, அவங்க சொல்ற டோனை பாருங்க, ஏ ஜெஃப்ரி கால் வலிக்காடா, என்னடா உனக்கு போட முடியும்னு சொல்லி தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை பார்த்து ஒரு மாதிரி கத்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஜெஃப்ரியே நீ வேணும்னு தானே கொடுத்த, ஆமா நான் வேணும்னு தான் கொடுத்தேன்டா, சரி அதோட வச்சுக்கோ, நீ வேணும்னு கொடுத்துட்டாலும் நான் போட்டுட்டேன், நீ போதும்னு சொல்லி தூங்கிருப்பான். ஓகேவா, இங்க ஒண்ணு இந்த பொண்ணு என்ன சொல்லுவா தெரியுமா, சார் அது அவன பக்கத்துல ரஞ்சித்தா இருந்திருப்பாரு, சார் அதெல்லாம் ஈஸியா போடலாம் சார், அதனால தான் கொடுத்தேன் சார், எப்படி போட முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு நான் முத்துக்குமரன் ஜெஃப்ரி இந்த 3 பேரால மட்டும் இந்த 100 தோப்புக்கரணை ஈஸியா போட முடியும் சார், நாங்க 3 பேருமே வகுத்துல அதனால தான் கொடுத்தேன் சார் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துட்டு, நீ ஏமா அப்பப்போ ஒன்ன சேர்த்துக்கிற, நீ ஒரு மக்கு பெரிய மேக்ஸ்ல புளிங்கிற, 70 35 எத்தனைன்னு கேட்டா 110ங்கிற, நீ ஒரு ப்ரோ எனக்கு சிரிப்பா வருது ப்ரோ. இந்த பொண்ணை பார்க்க பொய்யா பேசி தள்ளுது ப்ரோ. இவங்க ஏத்தலட்டான் ஒரு நாள் இதே மாதிரி தானே வீட்டுல பாத்திரங்களும் சொல்லும் போது பெருசா சண்டை போட்டுட்டு உட்காந்து அழுதுருப்பேன். அப்ப முத்துக்குமரன் போயிட்டு நீ பெரிய ஏத்தலட்டு தானமா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுன்னு சொல்லலாமா அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ் வேற பாத்திரங்கள் வேற, என் உடம்பு பார்த்தா அவங்களுக்கு தெரியல எவ்வளவு வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துருப்பாங்க. சோ அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே திருப்பி பேசிப்பாங்க. ஏத்தலட்டும் சொல்லுவாங்க, அப்ப என் உடம்பு பாருங்க எவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க, வீகன்னு சொல்லுவாங்க. இங்க சிக்கன் மட்டன் வாங்கி நல்லா வெட்டு நல்லா எலும்பு சூப்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு கேவலமான ஜென்மமா தான் நான் சாச்சனவா தான் பாக்குறேன். ஓகேவா, இந்த தோப்புக்கரணை விஷயம் வந்து ரொம்ப பெருசா வெடிச்சுட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில ரொம்ப கால் வலிக்குன்னு உட்கார்ந்துருப்பான். அடுத்த நாள் இந்த விஷயம் ரொம்ப பெருசா வெடிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையா போயிட்டு சாச்சனா நான் வேணும்னு தான் கொடுத்தேன், என்ன கிண்டல் பண்ணா அதனால தான் கொடுத்தேன், அவனால பண்ண முடியும்னு சொல்லி தான் கொடுத்தேன், ஏன் அவன் நினைச்சிருந்தா பண்ணாம இருந்திருக்கனால ஏன் பண்ணா, சும்மா பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா சீன் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லி வீட்டுல ஒரு சம்பவத்தை கிளப்பியிருப்பான். ஓகேவா, வீட்டுக்குள்ள வந்து நம்ம சாச்சரை வந்து கேவலமா ஒரு சம்பவத்தை கிளப்பியிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்து இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஒரு 101 தடவை போட சொல்லுங்க, போட்டாதானே தெரியும் கால் வலிக்க அப்படின்னு கால் இழுத்துட்டு மல்லாக்க படுத்துருங்கல்ல, அன்னைக்கு தெரியும். ஏத்தலட்டா நீ என்ன ஏத்தலட்டு, நீ என்ன புடுங்க ஒரு நிமிஷம் சொல்ல, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் வீட்டுக்குள்ள ஏத்தலட்டு மேக்ஸ்ல புளி மண்ணாங்கட்டில புளி, ஒரு இலவாவது ஒரு இலம் வர மாட்டேங்குது, ஒரு மண்ணு புடுங்கிறதுக்கு லாய்க்கில், ஆனா வாய் மட்டும் ஆன்னு பேசு, வாய் மட்டும் கிளிய பேச. ஐயோ இன்னொன்னு மறந்துட்டே பாருங்க, அந்த ராஜாங்கம் டாஸ்க் அப்போ வெளியே வந்து களிமண் வச்சு எல்லாரும் பொம்மை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து என்ன பேசிருங்க தெரியுமா, இந்த டாஸ்க் மட்டும் நான் பண்ணி தான் கிழிச்சு நட்டிருப்பேன், நான் ஒரு 100-150 பொம்மை என் மைண்டுக்குள்ள இருக்கு, நான் பயங்கரமா ஆர்ட்லாம் பண்ணுவேன், எனக்கு இதை பார்த்தனே ஒரு மாதிரி கிறுக்காயிட்டு, இந்த பொண்ணு கிறுக்கா இல்ல நான் கிறுக்கா இல்ல என்ன பாக்குற மக்களுக்கு இருக்கான்னு தெரியல, என்ன இலவை கொடுத்தாலும் எனக்கு கிழிச்சு நட்டிடுவேன், நான் புடுங்கி தள்ளிடுவேன் நாக்கும்.
இப்படிதான் எல்லா டாஸ்க்கும் சொல்லுது. ஆனா எல்லா டாஸ்க்லயுமே விடுங்க ஒரு மண்ணையும் கிழிக்க மாட்டேங்குது, ஒரு டாஸ்க் மயிரும் வராது. ஆனா வாய் மட்டும் ஆன்னு பேசுது. இதை வந்து எல்லாரும் ஆப்போசிட் பண்ணிருப்பாங்க, அப்பவே சிம்பத்தி கிரியேட் பண்ணி பெருசா இது பண்ணிருப்பா. அந்த டாபிக் எடுத்து சேதனை கேட்கிறாரு, ஏன் இப்படி பண்ணா? நான் வேணும்னு தான் பண்ணேன். அவ டோனை பாத்தீங்களா? நான் வேணும் தான் கொடுத்தேன். அந்த டாஸ்க்லாம் அவன் என்ன கலாய்க்கிறான், அவன் என்ன கலாய்க்கும்போது நான் டாஸ்க் கொடுக்க கூடாதா? அதனால தான் நான் கொடுத்தேன். இல்லை எனக்கு வந்து தப்பா தெரியல, அவன் கலாய்க்கும்போது நான் கொடுத்தது கரெக்ட் தான் சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துல தளபதி இருக்காங்களா, மஞ்சரி கூட்டு கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லும் போது மஞ்சரி சிம்பிளா சொல்லிட்டாங்க, எனக்கு இது தெரியாது, எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன், பட் எனக்கு தெரிஞ்சப்பறம் நான் போயிட்டு சொன்னது இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த பெருசா ஏத்துக்கல. இது உண்மையாவே மஞ்சரி சொன்னாங்க, நான் லைவ்ல கவனிச்சு. மஞ்சரி மட்டும் இல்ல, அந்த இடத்துல இன்னும் 2-3 பேர் கிட்ட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா நினைக்கிறேன், ஜாக்லின், யார் 2-3 பேர்ட்ட சொன்னாங்க அது வந்து தப்பு, இப்படி கொடுத்துருக்க கூடாது, ஏன் இப்படி பண்றானா? கூண்கிழவி பவித்ரா போட வச்சுட்டு இருந்துச்சு, அது வேற கதை வச்சுக்கோங்களேன். கூண்கிழவி தான் பண்ண வேலை அது. சோ அந்த இடத்துல சாச்சனா அவங்களுக்கான வன்மத்தை அங்க தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு போட வச்சாச்சு. இப்போ ஒரு தப்பாயிட்டேன்னு சொல்லி மறைக்க என்ன பண்ணேன்னு தெரியாம அவங்களாம் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல சார், ஃபர்ஸ்டே சொன்னா நான் கேட்டிருப்பேன் சார் சொல்லி உருட்டுறாங்க. இதுதான் சேதனை கேட்கிறாரோ, ஃபர்ஸ்டே சொன்னா நீ கேட்டிருப்ப, ஃபர்ஸ்டே சொல்ல நல்லி போட வச்சிருக்காங்க. ஆமா சார் அப்படின்னு. அப்ப ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, செல்லம்மா தட்டு தான் தட்டிருப்பாரு, அவர் ரோஸ்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டார். நீங்க நம்பி எபிசோட்ல போய் பேன்னு பார்க்காதீங்க, ஓகே? அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் செல்லம்மா தட்டு போட்டிருக்காரு, அந்த பொண்ணு குழந்தை அழுகுது. உட்வர்ஸ், ஐயோ அது பேர் என்ன, உட்வர்ஸ், ஐயோ இது ஏதோ சொல்லுவாங்களா புளிப்பு தண்ணி, அது என்னன்னு மறந்து போச்சா, அந்த தண்ணி கொடுங்க நண்பர்களே. குழந்தை அழுகுது பாருங்க, அழுது சீனை போட்டுட்டு இருங்க, சும்மா எல்லாத்துக்கும் அழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இதில் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியுது. கடைசியில் நம்ம அண்ணன் சொல்றதான், அதிகாரம் கையில் கிடைச்சாதான் அவங்களுக்கான ரியல் ஃபேஸ்லாம் வெளியே வருதுன்னு. உண்மையாகவே இந்த தற்கொலை பொண்ணு ஜெஃப்ரிக்கு போட வச்சாலும் ரொம்ப அதிகம். அடுத்த தடவை ஜெஃப்ரிட்ட எல்லாம் மாட்டினா ஜெஃப்ரி ஒரு 150 தோப்புக்கரணம் போட வச்சிடும். 150 தோப்புக்கரணம் போட்டாதான் நீ எந்திக்கணும்னு சொல்லி போட வச்சிடும். நீ தலட்டு தானே கிழிச்சு நட்டிடுவீங்கல்ல, அந்த போடுங்கன்னு சொல்லிட்டு போட வச்சாதான் கால்வலி கைவலிலாம் வந்து மல்லாக்க படுத்துருக்குமோ தெரியும். ஐயோ கால்வலிக்கு என்ன கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுவா தெரியுமா, அப்ப தெரியும் அதுக்கான வழி. எதுக்கு எடுத்தாலும் சீன் ப்ரோ, எதுக்கு எடுத்தாலும். இது எல்லாம் ஒரு டாஸ்க் கூட வந்திருக்கும் தெரியுமா, இந்த பேட்டை வச்சு பாலை தட்டி ஒவ்வொரு சர்க்கிள் அப்புறம் பாக்ஸ் பாஸ் அதுக்குள்ள வந்து பாலை பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டாஸ்க்ல இந்த பொண்ணு பொம்மை ஒன்று சொல்லியிருப்பா, 4 நாள் கிரிக்கெட்ல ஆடும்போது மேட்சுக்குள்ள இறங்க போறதுக்கு முன்னாடி பேட்டை வந்து ஒரு கையில பிடிச்சி 100 தடவை பாலை தட்டிக்கிட்டே இருப்பேன். நான் அங்கிட்டு போனா அந்த பால் ஒரு தடவை கூட ஜம்ப் ஆகல, தட்டுது கீழே விழுந்துரு, தட்டு கீழே விழுந்து. வாய்ங்க அந்த பொண்ணு இருக்கு தெரியுமா, ஐயோ வாய் மட்டும் கண்ட மேனிக்கு பேசுதுங்க, மண்ணுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கு. பேட்டை ஒரு கையில பிடிச்சு நீ 100 தடவை தட்டுவியா, அங்க ஒரு தடவை தட்டல் ஆக்கில. இதே மாதிரி மேக்ஸ் புளியா 70 35 110 100 இது மாத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கு. இந்த தற்கொலையை எவன்டா வீட்டுல எடுத்து போட்டீங்க, எப்படா அந்த தற்கொலையில எடுக்கிறீங்க, ஒரு இளம் புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஆனா ஒண்ணு ப்ரோ, இந்த பொண்ணு மட்டும் இந்த வாரம் வெளியே போலனா வரப்போற வாரங்கள்ல அந்த பொண்ணுக்கான நேம் கிழிஞ்சி நாரா கெட்டு போய் வெளியே போய் அந்த பொண்ணு நேம் அந்த பொண்ணு மாத்த ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறதா உண்மை. அந்த பொண்ணுக்கான வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்காங்கிறதான் உண்மை, என்னை பொறுத்தவரைக்கும் உண்மை. ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஃபுல் நெகட்டிவ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கா. சும்மா அவங்களுக்கு முட்டு கொடுக்குற சில பல தரகர்கள் கூட்டம் மட்டும் தான் முட்டு கொடுத்துட்டு இருக்க தவிர மற்றபடி அந்த பொண்ணுக்கு வந்து ஜென்ரலாக சப்போர்ட்டே இல்லை. ஸோ அந்த பொண்ணு அவள் லைஃப் அழிச்சிட்டு இருக்காங்கிறதா உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து.